எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் போவாங்க. ஏன்னா சனிக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு அவங்க அந்த தைரியத்துக்காக போகிறாங்க. என்னோட வேலை விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கு அதுக்கப்புறமா லைட்டை போட்டு உங்களுக்கு என்ன சமைச்சேன்னு காட்டிட்டு நானும் கிளம்பணும் அந்த பார்லருக்காக. ஏதோ வெண்டைக்காய் பொரியல், அம்மா கொஞ்சம் சமைச்சி சாப்பாடு எடுத்துன்னு போயிட்டாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு எங்கேயாவது உட்காந்து சாப்பிடுவாங்க. முள்ளங்கி சாம்பார், அப்புறம் காலையில் இட்லி சட்னி காலி ஆயிடுச்சு. நான் வீடியோ போடல. ரைஸு, வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் நான் தெரியவனா மனசில் ஏதாவது நம்ம நினச்சோன்னா அதை தெளிவாக மனசுக்குள்ளே ஏதாவது யோசிக்கும் போது பேச்சு தெளிவாக வராத போதா எனக்கு அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி இருந்தால் நிறைய முறை நான் சாமி கும்பிடும்போது கூட நிறைய யோசனை, அந்த தெளிவாக மனசை வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணுறேன். யோகா போனேன். அந்த மாதிரி உங்களில் ஒரு சிலருக்கு இருந்துச்சுன்னா பேச்சில், அதாவது மனசு ஃபுல்லாக எதோ யோசனை, ஆனால் பேச்சில் அந்த தடுமாற்றம், அந்த மனசில் இருக்கிற குழப்பத்துக்காக அந்த தடுமாற்றம், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அப்படி நிறைய இருந்திருக்கு. கமெண்ட் எனக்கு வரவே மாட்டேங்குது. ஏன்னா வெறும் நிறைய எனக்கு வியூஸ் போகிறாங்க, லைக்ஸ் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. எனக்கு கமெண்ட் பண்ணால் தான் எப்படின்னு தெரியும். என்னோடய ட்ரெஸ் நல்லா இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, அதனால் இன்றைக்கி போட்டாச்சு. என்னென்னா ஒயிட் கலர் ட்ரெஸ் எல்லாம் பார்த்து துவைக்கணும்னா எல்லோ கலர் இந்த கரை மாதிரி படம் இல்லையா, அந்த மாதிரி பட்டுடுச்சின்னு போடாமே இருந்தேன். சரி வேஸ்ட்டாக போகுது, இங்கே தான் லோக்கலில் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லி போட்டுக்கினேன். அதை அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.